அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ரெக்கமெண்டட் பை டி முருகேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை டி முருகேஷன் அப்படிங்கிற அவர் குழு தான் பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. த பாலிசி வில் கம் இன் டு ஃபோர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 இட்செல்ஃப். அதாவது இந்த நிதியாண்டிலேயே இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த கல்விக் கொள்கை 2 பாகங்களாக இருக்க போகுது. ஒன்று பள்ளி கல்விக்கு ஒன்று, இன்னொன்று உயர்கல்விக்கு ஒன்று. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பள்ளி கல்விக்கான பாலிசி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாநில கல்விக் கொள்கையோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டினியூவேஷன் ஆஃப் நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு கிளாஸ் 8, அதாவது 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி கொள்கையோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஆல் பாஸ் போடுறோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணணும். அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் ஸ்டீம் எஜுகேஷன். ஸ்டீம் முன்னாடி ஸ்டெம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இப்போ அதை ஸ்டீம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். சரியா? ஏ ஃபார் ஆர்ட்ஸ். ஓகேவா? அதுலயும் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அடுத்தது, மேண்டட்டரி தமிழ் லாங்குவேஜ் அப் டு கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. மேண்டட்டரி தமிழ் லாங்குவேஜ், அதாவது கட்டாயம் தமிழ் மொழி அப்படிங்கறது ஒரு பாடமா எவ்வளவு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சிருக்கணும்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் வச்சிருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ். சரியா? முன்னாடியிலிருந்தே அதான் இருக்கு. ஸோ 1,2 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர். சரியா? 1, 2 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 2006. ஓகேவா? இட் இஸ் மேண்டட்டரி டு டீச் தமிழ் அஸ் அ சப்ஜெக்ட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் irrespective ஆஃப் அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006ல் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்க சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இல்ல ஸ்டேட் போர்டு எந்த சிலபஸை ஃபாலோ பண்ணாலும் தமிழ் மொழி அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் சொல்லித்தரணும். அதுதான் இந்த சட்டத்தோட அம்சம். சரியா? அதான் 2 ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்ததா, 1 moon day is equal to how many earth days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த கொஸ்டினை பார்த்துருவோம். நாசா எய்ம்ஸ் டு பில்ட் a nuclear பவர் ஸ்டேஷன் இன் மூன் பை விச் இயர்? நாசா ஆல்ரெடி ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து நிலவுல ஒரு அணுமின் நிலையத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அமெரிக்காவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அமெரிக்கா 2030க்குள்ள என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நிலாவுல ஒரு அணுமின் நிலையத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிலவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது 29.5 நாள். சரிங்களா? எர்த் டேஸ்ல. ஓகேங்களா? பூமியில 29.5 நாள் ஆனாதான் நிலால ஒரு நாள் ஆன கணக்கு. ஓகேவா? அப்படின்னா ஏறக்குறைய 14 நாட்களுக்கு ஃபுல்லா வெயில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? மீதி 14 நாட்கள் ஃபுல்லா டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப வெயில் இருக்கப்ப என்ன பண்ண முடியும்னா, நம்ம சோலார் பேனலை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இருட்டா இருக்கப்ப என்ன பண்ண முடியாது, நம்மளால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கறத கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 29.5 அப்படிங்கிறது இங்க கரெக்ட். எதுக்காக அணுமின் நிலையம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.